ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 15th அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசுலேருந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெயர்லேருந்து உங்களோட தந்தை பெயர், நிரந்தர முகவரி, பிறந்த தேதி, ஸோ உங்களோட ஃபோன் நம்பர், மதம், பாலினம் இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து உங்களோட 8ஆம் வகுப்புக்கான கல்வி தகுதிக்கான சான்றிதழோ இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கணும். ஸோ வயது, இனம், ஜாதி, இருப்பிடம் இந்த மாதிரி வந்து எல்லா சான்றிதழையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும். இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நேர்லையும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பதிவஞ்சல் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 15th அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேர்காணல் போது வந்து பார்த்தோன்னா உங்களோட அசல் ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இது ஒரு மாவட்ட வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் வசிப்பராக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி இயக்குனர் ஸோ குற்ற வழக்கு தொடர்பு துறைன்னு கொடுத்து விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பற்றில இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ நேரில் இல்லைனா வந்து பதிவஞ்சல் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். லாஸ்ட் டேட்டு வந்து 15th அக்டோபர் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஜென்ரலில் தான் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து ஸோ எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசியாக இருந்தால் 34, ஓசியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்குது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கல்வி தகுதினா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதில் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா விருதுநகர் மாவட்ட குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நீதித்துறைக்கு டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.